தற்பொழுது வருகின்ற 12/9/2024 அன்று நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவு செய்திருக்கின்றோம். ஏறக்குறைய பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களிலே 4-5 சங்கங்கள் இருக்கின்றன. அதில் 4 சங்கங்கள் சேர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்ட முடிவை எடுத்திருக்கின்றோம். ஏன் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்றால், நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசு வந்தவுடன் இந்த அரசே 181 தேர்தல் அறிக்கையிலே பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிறுத்தம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை இந்த அரசு அதற்கான ஒரு முயற்சி எடுத்ததாக கூட தெரியவில்லை. தொடர்ந்து இந்த அரசுக்காக நாங்கள் இதுவரைக்கும் போராட்ட களத்திற்கு வராமல் இருந்த சங்கங்கள் நாங்கள். ஆனால் இப்போது எங்களையே இந்த அரசு போராட்ட களத்திற்கு உண்ணாவிரதத்திற்கு வருவது அளவுக்கு எங்களுக்கு செய்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்த்தோம், செய்வார்களா? இப்படி அமைச்சர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, முதலமைச்சர் மேலே நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இதுவரை அவர்கள் அதற்கான முயற்சிகள், எங்கள் பணியிடம் செய்வதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் என்றால் படிப்படியாக செய்கிறோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஒழிய, ஆனால் இதுவரை அதற்கான முயற்சிகள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் அரசு மீது கோபத்தோடவோ அப்படி எதுவும் முடிவெடுக்காமல் அரசுக்கு ஒரு நினைவூட்டு விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். ஏறக்குறைய தமிழகம் முழுக்கமிருந்து அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் வருவதாக எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அநேகமாக ஏறக்குறைய இருக்கின்ற 10,000 ஆசிரியர்களை வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டம் எவ்வளவு பேர் இருக்கீங்க சார் தமிழ்நாட்டில்? என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிறீங்க, என்ன பண்றீங்க? ஏறக்குறைய 8 துறைகள் இருக்கின்றன. 8 துறைகளிலே பணிபுரிந்து வருகின்றோம். உண்ணாவிரத போராட்டம் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே நடைபெறுவதாக எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். எந்த காலத்துல பணி நியமனம் பண்ணாங்க? என்ன ஊதியத்தில் நீங்க வேலை செய்யிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஏற்கனவே திமுக அரசு என்ன சொல்லுது? 2012ஆம் ஆண்டு எங்களை மார்ச்சிலே பணியிடம் செய்தார்கள். சென்ற ஆண்டிலே 10 ஆண்டுகள் சென்ற ஆட்சியில் நாங்கள் பணிபுரிந்தோம். இவர்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கூட 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே பகுதி நேர ஆசிரியர் பணியிடம் செய்கின்ற அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த அரசும் வருவதற்கு 2021ஆம் தேர்தல் அறிக்கையும் பகுதி நேர ஆசிரியர் உங்களை பணியிடம் செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு அதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கும் என்று தெரியவில்லை. அமைச்சர் படிப்படியாக நிதிநிலை சரியான செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு முகாதாரமும் தெரியவில்லை. முருகதாஸ், ஒருங்கிணைப்பாளர், பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு ஒருங்கிணைப்பு குழு. சமீபத்தில் அமைச்சர் பார்த்த போது கூட அவர் என்ன சொல்ற, நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்ற சொல்றாரு வழியா நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் போராட்ட களத்திற்கே வரவில்லை. அதாவது ஏறக்குறைய இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு படிப்படியாக செய்கிறோம் என்று சொல்கிற வழியா அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. முன்னணி சங்கங்கள் இப்போது இருக்கிற ஜாக்டோஜியிலே நாங்கள் அங்கம் இருக்கின்றோம். ஜாக்டோஜி இருக்கின்ற அமைப்புகளையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அதே போல அரசியல் தலைவர்கள் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம்.